வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் வாசிம் ராஜா. நான் கோவை மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவன். கடந்த 20 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தில் என்னை இணைத்துக் கொண்டு என் தந்தை வழியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படிங்கிறது நம்ம ரத்தத்தோட கலந்ததுங்க. அதனால ஆட்சியில் இருந்தாலும் இல்லைனாலும் நான் திமுக விட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு நானோ என் குடும்பத்தாரோ வெளியே நாங்கள் போகிறதில்ல. வெளியே போகிறவங்களுக்கு வாழ்த்துக்கள். போகிற இடத்துலையாவது உண்மையாக இருங்க, நேர்மையாக இருங்க. உங்களை மாதிரி ஆட்கள் கட்சியில் இருந்ததுனால தான் இந்த கட்சிக்கு இவ்வளோ பெரிய தோல்வி வந்தது. ஏன்னா ஒரு எதிரியை நேரடியாக சந்திச்சிடலாம், துரோகியை யாருன்னே தெரியாது இல்லைங்களா? அந்த மாதிரி தான். பரவாயில்ல, துரோகம் செஞ்சவங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா நீங்கள் போகிறனால தானே நீங்கள் தான் அந்த துரோகிகள்னு எங்களுக்கு தெரியுது. அதனால் ரொம்ப சந்தோஷம். போகிற இடத்துலையாவது உண்மையாக இருங்க, அவ்வளோதான். டிவிகே நண்பர்களுக்கு அன்பு வேண்டுகோள், வரவங்களை பார்த்து சேர்த்துங்க. ஏன்னா திமுகவுக்கு பண்ண துரோகத்தை உங்களுக்கு அவங்க பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிராது. திராவிட முன்னேற்ற தலைமைக்கு ஒரு பணிவான வேண்டுகோள், பாரம்பரிய திமுக காரனை பல மாவட்டங்களில் ஒதுக்கிட்டாங்க. உறுப்பினர் கார்டுக்கு மதிப்பில்லாமல் செஞ்சுட்டாங்க. கட்சி பதவிகள் கொடுக்குறீங்க, உறுப்பினர் கார்டு இருக்கா என்னான்னு பார்த்து கட்சி சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தயவு செஞ்சு நல்லவங்களா நேர்மையானவங்களா விசாரித்து கட்சி பதவியை கொடுங்க. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தாலும் இல்லைனாலும் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் தலைவர்களும் மக்கள் பணியாற்ற எப்பவுமே தயங்க மாட்டாங்க. இயற்கை சீற்றங்கள் வந்தாலும் சரி, நோய் தொற்றுகள் வந்தாலும் சரி, அதில் திராவிட முன்னேற்ற கழகத்தினருடைய பங்கு எப்பவுமே குறைஞ்சது கிடையாது. ஆதலால் பணிவான வேண்டுகோள் தலைமைக்கும் வெளியே போறவங்களுக்கு நன்றிகள்.